வணக்கம். 6 மார்ச் 2026 நேத்து வெள்ளிக்கிழமை. ஒரே நாள்ல க்ரூட் ஆயில் அமெரிக்க மார்க்கெட்ல 14% கிட்ட இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓவரால் வீக்ல 36% கிட்ட இன்கிரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு பிக்கெஸ்ட் ராலி ஒரே வாரத்துல. கடந்த 25 வருஷத்துல செகண்ட் பிக்கெஸ்ட் ராலி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த க்ரூட் ஆயிலோட இந்த ராலி என்ன சொல்ல வருது? இது எதனால நடந்ததுன்றத ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்க்க போறோம். செகண்டு இதனால என்ன இம்பாக்ட் இருக்க போகுது? குளோபல் மார்க்கெட்ல, இந்தியன் மார்க்கெட்ல. 3வது இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ இன்கிரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு? கடைசியா நிஃப்டில இதனால என்ன இம்பாக்ட்? என்னென்ன செக்டாருக்கு பாசிட்டிவ், என்னென்ன செக்டாருக்கு நெகட்டிவ்? இத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா, 36%ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா க்ரூட் ஆயில் வேர்ல்டு லெவல்ல இருக்கிற செகண்ட் பிக்கெஸ்ட் அசெட், இன்வெஸ்ட்மென்ட் அசெட்டாவும் இருக்கு. 2வது ரொம்ப முக்கியமான தினசரி ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள்ல இதுவும் ஒண்ணு. ஆம், ஒரே நாள்ல மோர் தென் 10% இன்கிரீஸ் ஆயிருக்கு. இதனால என்ன ஷாக்கு? இன்னைக்கு என்ன ஷாக் அப்டின்னா, மார்க்கெட்ல இருக்கிறவங்க, இல்லாதவங்கன்னு பிரிச்சுட்டா கூட 2 பேருக்குமே இதுல இம்பாக்ட் இருக்கு. அம் க்ரூட் ஆயிலோட ராலி முக்கியமா ஈக்விட்டி மார்க்கெட்ல பெரிய பாதிப்ப ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு முன்னாடி பாஸ்ட் ரெக்கார்ட்ல. இதுல பாஸ்ட் ரெக்கார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, 2020 கோவிட் பேண்டமிக்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரே வாரத்துல 31% இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ 36%. ஆனா, அத விட இது ஒரு பெரிய பிக்கெஸ்ட் ராலி அப்டின்னு சொல்லலாம். அப்போ 2020 கோவிட் பேண்டமிக் நமக்கு தெரியும் என்ன சிச்சுவேஷன். லாக்டவுன் நம்ம டிமாண்ட் குறைஞ்சிருக்கும். டிமாண்ட் குறைஞ்சாலும் இந்த அசாதாரண சிச்சுவேஷன் வரும்பொழுது எப்படி கோல்டு, சில்வர் ரைஸ் ஆகுதோ, ஈக்விட்டி மார்க்கெட்ல இருக்கிற இன்வெஸ்ட்மென்ட்ட இந்த மாரி ஒரு அப்நார்மல் சிச்சுவேஷன் இல்ல ஒரு அன்சர்டனிட்டி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ஈக்விட்டி மார்க்கெட்லேருந்து ஃபண்ட எடுத்து கோல்டு, சில்வர்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றோமோ, அதே மாதிரி இந்த க்ரூட் ஆயிலோட பிரைஸும் இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அன்சர்டனிட்டி எப்பலாம் கிரியேட் ஆகுதோ, அப்போ வந்து இது நடக்கும். ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னா சொல்லவே தேவையில்ல. க்ரூட் ஆயில் இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுவும் மிடில் ஈஸ்ட்டு முக்கியமா ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ்க்குள்ள நடக்கிற இந்த அ போர் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு இப்போதைக்கு. அ அதுக்கு முன்னாடி 2020க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 2019ல அம் குளோபல் பிக்கெஸ்ட் ஆயில் புரொடியூசர் அ அவங்களோட ஃபெசிலிட்டில ட்ரோன் அட்டாக் நடந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்ல க்ரூட் பிரைஸ் வந்து சிங்கிள் டேல 19% இன்கிரீஸ் ஆச்சு. இதுதான் கடந்த 20, 25 இயர்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பிக்கெஸ்ட் ராலி. இது ஒரே நாள்ல 19%. அதுக்கப்புறம் இப்ப தான் 13, 14% 2வது 2019க்கு அப்புறம். ஆனா 2008 இந்த பினான்சியல் கிரைசிஸ் வந்த டைம்ல $147 போயிருந்தது க்ரூட் ஆயில். இன்னைக்கு $91 14%, 13% இன்கிரீஸ் ஆகியுமே ஏன்னா கிட்டத்தட்ட $65லேருந்து இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ $91ல இருக்கு. ஆனா $147 2008லே போயிருக்குன்னா பார்த்துக்கங்க. ஆனா, அப்ப ருப்பியோட வேல்யூ வேற. இப்ப இருக்கிற ருப்பியோட வேல்யூ வேற. ஸோ, இதுல என்னன்னா $147 பர் பேரல் அப்படின்றது, அப்போ நடந்த இன்ஃப்ளேஷன் ஸ்பைக் ஆனது, இந்த 2008 கிரைசிஸ் அ பொருளாதார மோசமான நிலைக்கு ஸ்டேஜ்ல போனது, இதெல்லாமே ரீசனா சொல்லலாம். அதுக்கு முன்னாடி அ கல்ஃப் வார் 1990 $17லேருந்து $36க்கு இன்கிரீஸ் ஆச்சு. இதுதான் பாஸ்ட் ரெக்கார்ட். இதுல என்ன ஒரு சிமிலாரிட்டி அப்டின்னா, எப்பப்பலாம் பிக்கெஸ்ட் ராலி நான் இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணனோ, அந்த டைம்ல ஈக்விட்டி மார்க்கெட் பெரிய அளவுக்கு ஃபால் ஆயிருக்கு. 2020ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 டூ 40% குளோபல் மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட் இறங்கியிருக்கு. அதே மாரி 2008ல 60 டூ 70% நம்ம இந்தியன் மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. ஸோ, அப்ப ஒவ்வொரு ராலிலயும் இந்தியன் மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. இங்க வந்து இப்ப நடந்துட்டு இருக்கிற ராலி ஒரு பெரிய பிரச்சனை தான். ஏன்னா, இது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும், க்ரூட் ஆயில் இந்த பிரச்சனையில இருக்கிறது குளோபல் மார்க்கெட் இல்ல குளோபல் எக்கனாமிக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு தான். இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ, அப்ப என்னன்னா, இந்த 40 வருஷத்துல 2வது பிக்கெஸ்ட் ராலி. 3வது இதுல வந்து இப்ப க்ரூட் ஆயில் இன்னும் எவ்வளோ வரைக்கும் தான் இன்கிரீஸ் ஆகும் அப்டின்னா, இந்த கட்டாரோட எனர்ஜி மினிஸ்டர் வந்து ஃபினான்ஷியல் டைம்ஸ்ல ஒரு இன்டர்வியூல குடுத்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா,
இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன், மிடில் ஈஸ்ட் பிரச்சனை தொடர்ந்து கன்டின்யூ ஆச்சுன்னா, $150 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி போகுது க்ரூட் ஆயில் அப்படின்னா, அது குளோபல் உலக பொருளாதாரத்த பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அப்ப என்னன்னா, இதுல இந்த பிரச்சனை இப்ப இருக்கிற இந்த பிரச்சனை என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படின்னா, குளோபல் குரோத்தோட ஸ்லோ டவுன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வளர்ச்சி வந்து தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனர்ஜி பில்ஸ் ஸ்பைக் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. புரொடக்ஷன் ஷார்டேஜஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ, இப்ப குளோபல் மார்க்கெட்டுக்கு வரலாம். குளோபல் மார்க்கெட்ல இது என்ன இம்பாக்ட்ட ஏற்படுத்தும்? ஈக்விட்டி மார்க்கெட் ஃபால் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. 2வது யுஎஸ் மார்க்கெட் இந்த ஃபால்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $2 ட்ரில்லியன் அளவுக்கு வெல்த் வைப் அவுட் ஆயிருக்கு. 1 ட்ரில்லியன்றது இந்தியன் ரூபியில கம்பேர் பண்ணா ₹90,00,000 கோடி. ஸோ 2 ட்ரில்லியன்றது எவ்வளோன்னு கணக்கு பண்ணிக்கங்க. ₹180,00,000 கோடி அளவுக்கு. இப்போ என்ன இதனால இம்பாக்ட் இருக்கும், பேனிக் இருக்கும் அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் இன்கிரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. இப்ப இன்ஃப்ளேஷன் இன்கிரீஸ் ஆகும்போது, க்ரூட் ஆயிலோட ராலி இன்கிரீஸ் ஆனா, இன்ஃப்ளேஷன் ஏன் ரைஸ் ஆகும் அப்படின்னா, கண்டிப்பா ஏன்னா இந்த ஆயில் ஃபியூயல பொறுத்தவரைக்கும் இன்ஃப்ளேஷனோட பின்னி இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப அ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அப்போ இன்ஃப்ளேஷன் ஏறுச்சுன்னா என்ன ஆகும்? குரோத் குறைய ஆரம்பிக்கும். இன்ஃப்ளேஷன்றது பணவீக்கம், விலைவாசி இதெல்லாம் இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா, அ ஆட்டோமேட்டிக்கா பொருளாதார வளர்ச்சி குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ, அப்போ இது 2மே மார்க்கெட்க்கு நெகட்டிவ். இன்ஃப்ளேஷன் இன்கிரீஸ் ஆகுறதும் நெகட்டிவ், குரோத் ஸ்ட்ரகிள் ஆகுறதும் நெகட்டிவ். ஸோ, அப்போ அடுத்தடுத்த பிரச்சனை இது எல்லாமே இந்த க்ரூட் பிரைஸ் ராலினால வரக்கூடிய பிரச்சனை. ஆயில் இன்கிரீஸ் ஆச்சுன்னா, மார்க்கெட் ரியாக்ஷன் என்ன இருக்கும்? அம் இ இந்தியன் மார்க்கெட்லயும் சரி, குளோபல் மார்க்கெட்லயும் ஆயில் பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும். ஓவரால் குளோபல் மார்க்கெட்ல பிரைஸ் இன்கிரீஸ் ஆனா, இன்ஃப்ளேஷன் ஃபியர் வந்து கிரைசிஸா மாறுறதுக்கு, ரைஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது சென்ட்ரல் பேங்க்ஸ் குளோபல் ஒவ்வொரு கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க்ஸ் நம்ம இந்தியாவுக்கு ஆர்பிஐ சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி குளோபல் மார்க்கெட்டோட சென்ட்ரல் பேங்க்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இது மூலியமா அவங்களோட வியூஸையும் அவங்களோட ஃபோர்காஸ்ட்டையும் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி குறைக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. அடுத்த 6 மாதம் 1 வருஷத்தில் எவ்வளோ குறைக்க போகிறோன்ற ஃபோர்காஸ்ட்டையும் கொடுத்தாங்க. இப்போ அது சேஞ்சஸ் நடக்கும். குறைக்காம போகலாம், இல்லை இன்க்ரீஸ் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபியூச்சர் இன்ஃப்ளேஷனோட ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கும், இல்லை இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றத பொறுத்து இந்த முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனர்ஜி ஸ்டாக்ஸ அவுட் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு, குளோபலாவும். ஸோ, அப்ப என்னன்னா, மார்க்கெட் இந்த பிரச்சனை ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் முடியுதுன்னா, கண்டிப்பா மார்க்கெட் இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும்போது, அது ஒரு டெம்பரவரி ராலியாவும் ஒரு இடத்துல போய் சஸ்டெயின் ஆகும். இல்ல பழைய இடத்துக்கு கூட வரலாம். ஆனா, அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷனோட பிரச்சனை, இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட பிரச்சனை, குளோபல் எக்கனாமிக் குரோத், இந்தியன் மார்க்கெட்டோட எக்கனாமிக் குரோத், இந்தியாவோட எக்கனாமிக் குரோத் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தா அதுக்கும் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். ஸோ, அப்ப என்னன்னா, இந்த பிரச்சனை ஒரு அடுத்த வாரம் முடியுதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டோம்னா, அடுத்த வாரம் மறுபடியும் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகும். ஆகாதுன்னுலாம் சொல்ல முடியாது. ஆகும். ஆனா, இந்த தோய்வு, க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுறது, அ ஏற்கனவே கோல்டு, சில்வர் பிரைஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. டாலர் வாலட்டிலிட்டி அதிகமாயிருக்கு. ஸோ, இப்ப இது எல்லாமே ஒரு கண்டிப்பா ஒரு ஓவர் த பீரியட்ல அந்த பிரச்சனையே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, 2020 கோவிட் பேண்டமிக் வந்த கிரைசிஸ் அதோட இம்பாக்ட், இன்ஃப்ளேஷனால நம்ம அடுத்த ஒரு 2, 3 இயர்ஸ்ல பெரிய அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆனோம். மார்க்கெட் வந்து இன்கிரீஸ் ஆச்சு. பட் ஆனா ஸ்ட்ரகிள் எக்கனாமி லெவல்ல நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது. ஸோ, அப்போ இந்தியாவுக்கு இதுல என்ன பாதிப்புன்னா, இப்போ இருக்கிற பிரச்சனையினால ஃபியல் வந்து இப்போ ரீசென்ட்டா பாகிஸ்தான்ல ஒரு நியூஸ் வந்தது. என்னன்னா, நான் மீடியால பார்த்தேன். அடுத்த ஒரு 20 டூ 30 நாளைக்கு மட்டும் தான் அவங்ககிட்ட ஃபியல்ஸ் இருக்கு. கோவிட் பேண்டமிக்ல என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்தாங்களோ, அந்த மாரி எடுத்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வொர்க் ஃப்ரம் ஹோம், வீட்ல இருந்து வேலை செய்றது, டிரான்ஸ்போர்டேஷன் அதிகமா யூஸ் பண்ணாம இருக்கிறது. இந்த மாரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி நான் பார்த்தேன். பட் அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் இந்தியால வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா, நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து மறுபடியும் ஆயில் வாங்குறதுக்கான ஒரு நியூஸ் நம்ம மீடியால வந்தது. ஸோ, இதெல்லாமே ஆயில் தட்டுப்படாம நம்ம யூஸ் பண்றதுக்கான ஒரு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ, அதனால ஷார்ட்டேஜ் வந்து இந்தியால வரதுக்கு வாய்ப்பில்ல. அதுக்கான புரோவிஷன அ அடுத்தடுத்து நம்ம நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா எல்பிஜி இந்த ஃபியூயல் அளவுக்கு இல்ல. எல்பிஜில கண்டிப்பா இந்த தட்டுப்பாடு குளோபலாவே கன்டின்யூ ஆயிட்டிருக்கு. ஸோ, அப்ப எல்பிஜி இந்த டென்ஷன் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலோட இந்த பிரச்சனை இன்னும் கன்டின்யூ ஆச்சு அப்படின்னா, எல்பிஜியோட பிரச்சனை பெரிய அளவுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. டிமாண்ட் அ பொ அதாவது பற்றாக்குறை அதிகமாகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இன் கேஸ் ஆஃப் அது டிபெண்ட்ஸ் ஆன் த இந்த டென்ஷன பொறுத்து. இப்போ
ரூ. 60 வந்து எல்பிஜிக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் பார்த்தேன் இந்தியாவுல. அதே மாரி கமர்ஷியல் ரெசிடென்ஷியலுக்கு ரூ. 60 கமர்ஷியலுக்கு ரூ. 100லேருந்து ரூ. 120க்குள்ள சொல்லியிருக்கிறாங்க. அது எவ்வளோன்னு தெரியல எனக்கு. ஸோ, அப்போ இந்த பிரைஸ் எல்பிஜி சைட்ல இருக்கு. இன்னும் ஃபியூயல் சைட்ல அந்த சேஞ்சஸ் இன்னும் பண்ணல. அடுத்தது இப்போ இதனால ஓவரால் மார்க்கெட்ல என்ன பிரஷர் அப்டின்னா, எஃப்ஐஎஸ் வந்து இப்ப தான் மேபி எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி 2ல 3 வீக் அப்புறம் தான் எஃப்ஐஎஸ் வந்து இன்ஃப்ளோ ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்குள்ள இந்த பிரச்சனை வந்த உடனேயே மறுபடியும் எஃப்ஐஎஸ் வந்து செல்லரா டர்ன் ஆயிருக்கிறாங்க. ரூபி ஏற்கனவே ரெக்கார்ட் லோக்கு நியர்ல இருக்கு. ஸோ, அப்போ இது இன்னும் கொஞ்சம் கிரைசிஸ் இல்ல இன்னும் கொஞ்சம் இந்த பிரச்சனைய நீட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, இப்போ எந்தெந்த செக்டாருக்கு நெகட்டிவ்? ஃபர்ஸ்ட் விஷயம் பெயிண்ட் செக்டாருக்கு இது நெகட்டிவ். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு இது நெகட்டிவ். ஏவியேஷன் செக்டாருக்கு இது நெகட்டிவ். கெமிக்கல் செக்டாருக்கு நெகட்டிவ். லாஜிஸ்டிக்ஸ் கடைசியா இது எங்க வந்து நிக்குது தெரியுங்களா? எஃப்எம்சிஜில வந்து நிக்குது. இதோட நெகட்டிவ். ஏன்னா, எஃப்எம்சிஜி இன்டைரக்ட்டா பாதிப்ப அதிகமாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, பெயிண்ட் செக்டார்ல அ க்ரூட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இன்புட்டா யூஸ் பண்றோம். அதே மாரி கெமிக்கல், ஏவியேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏடிஎஃப் அந்த ஃபியூயல் வந்து யூஸ் பண்றோம். அடுத்தது லாஜிஸ்டிக். லாஜிஸ்டிக் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா, புயல் நேரடியா தொடர்புக்கக்கூடிய ஒரு செக்டார் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ, எவ்ரி டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஃபியூயல் வந்து ரொம்ப இம்பார்டன்ட். அப்ப அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இன்கிரீஸ் ஆகும்போது, எஃப்எம்சிஜியோட இன்புட் காஸ்ட்டும் அதிகமாகும். அப்ப எஃப்எம்சிஜியோட பிரைஸும் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ பாசிட்டிவ் செக்டார்ன்னு பார்க்கும்போது, ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனிஸ்க்கு இது பாசிட்டிவ். ரிஃபைனரீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த செக்டாருக்குலாம் பாசிட்டிவ். ரீசென்ட்டா நம்ம பாஸ்ட் ரெக்கார்ட்ல ஓஎன்ஜிசி இந்த ஸ்டாக்ஸ்லாம் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகுறத பார்த்தோம். அதே மாரி இன்னொரு பக்கம் ஆல்டர்னேட் ப்ராடக்ட்டான கோல் இண்டியாவும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தது. எனர்ஜி கம்பெனிஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவ். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு ஷார்ட் டெர்ம் வாலட்டிலிட்டி இருந்தாலும் ஒரு சில பாசிட்டிவும் இருக்கு. பட் இது கம்ப்ளீட்டா பாசிட்டிவ் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. குளோபல் மார்க்கெட்ல எனர்ஜி ஸ்டாக்ஸுக்கு இது ஒரு பெனிஃபிஷியலா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப நிஃப்டிக்கு வரலாம். வெள்ளிக்கிழமை 300, 310 பாயிண்ட்டுக்கு மேல ஃபால் ஆகி 24,400 நியர்ல தான் நிஃப்டி முடிஞ்சிருக்கு. பெரிய அளவுக்கு செல்லிங் பிரஷர் லாஸ்ட் வீக்ல இருந்தது. ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட 10 மாசம் டூ 1 இயர் நியர்ல தான் நிஃப்டி வந்து முடிஞ்சிருக்கு. இது ஒரு டெக்னிக்கலா ஒரு நெகட்டிவ் ஜோனுக்குள்ள தான் இருக்கு. பட் நடந்த விஷயம் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்றதுனால ஓவரால் டெக்னிக்கல் மூவ்மெண்ட் வந்து மார்க்கெட்ல இல்ல. டிபெண்ட்ஸ் ஆன் த டெய்லி வந்துட்டு இருக்கிற நியூஸ பொறுத்து மார்க்கெட்டோட டைரக்ஷன் இருக்கு. அதேபோல குளோபல் மார்க்கெட், க்ரூட் ஆயிலோட பிரைஸ், கோல்டு, சில்வர் இதெல்லாமே வந்து பொறுத்து தான் நம்ம இந்தியன் மார்க்கெட் நம்ம மூவ்மெண்ட் வந்து லாஸ்ட் வீக்ல பார்த்தோம். ஸோ, அப்ப என்னன்னா, இந்த ஹார்மஸ் அப்படின்றது ஈரானோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற அந்த கடல் வழித்தடம். இதில தான் வந்து க்ரூட் ஆயில் வந்து நியர்லி 20% டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேர்ல்டு லெவல்ல இங்க இது மூலியமா தான் நடக்குது. இந்த இடத்துல டென்ஷன் நிலவுறது மேபி இப்போதைக்கு பெரிய அளவுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தடப்பட்டிருக்கு. ஸோ, அப்போ என்னன்னா, இது இன்னும் கன்டின்யூ ஆச்சுன்னா, க்ரூட் ஆயிலோட பிரைஸ் அப் டூ 150 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு குளோபலாவும் இது வந்து நம்ம நெறைய டிவி சேனல்ஸ், யூடியூப் இந்த மாரி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பட் அது வரதுக்கும் பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா $70லேருந்து $90 ஒரு ஷார்ட் பீரியட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 36% க்ரூட் ஆயில்ன்றது சாதாரண விஷயம் இல்ல. 1/3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது ரூ. 100ல ரூ. 25 ரைஸ் ஆயிருக்குன்னா அது சாதாரண விஷயமும் இல்ல. ஏன்னா வேர்ல்டுல ஒரு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அசெட் க்ரூட் ஆயில். ஸோ, அப்போ ஏன்னா ஆன்லைன் மார்க்கெட்லயும் இது ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ன்றதுனால ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷனோட பிரைஸ் வந்து இன்னைக்கே அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ, அப்போ அதோட ரியாக்ஷனும் ரொம்ப வேகமா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எக்கனாமி ஸ்லோ டவுன், இன்ஃப்ளேஷனோட இம்பேக்ட், ஈக்விட்டி மார்க்கெட், எஃப்எம்சிஜி செக்டார் இதெல்லாமே வந்து அதிகமான பாதிப்பு இந்த க்ரூட் ஆயிலோட ரேலியிலிருந்து நம்ம பார்க்க முடியுது. இந்த வீடியோ பத்தின உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ல போஸ்ட் பண்றது மட்டுமல்ல, எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். எனக்கு வாட்ஸ்அப்பும் நீங்க பண்ணலாம். நேரடியா என்ன கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னாலும். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இந்த செஷன் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.